விதைத்து நீரூற்றி உழைத்து ஆண்டு காலம் மிகப்பெரிய இரத்தத்தை உருக்கி தொண்டையை வறட்சி செய்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். ஏதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கிறது என்றால் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட கட்சிகளை அது சேர்த்து விட்டீர்கள். இந்த 15 ஆண்டு காலம் அந்த அருமையான அந்த வயலில் தேக்கு மரமல்ல சந்தன மரத்தை வைத்தீர்கள். இந்த ஆண்டுகளில் அந்த சந்தன மரம் அறுவடை செய்வதற்கு தகுதியான மரம். தயவு செய்து அதை வீண் போக விட்டு விடாதீர்கள். இது உங்களுக்காக சொல்லவில்லை, சீமானுக்காக சொல்லவில்லை. சீமான் நாளைக்கு இந்த பொறுப்புன்னு சொல்ல தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்கள். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்கள். எங்களை போன்றவெல்லாம் ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண பக்கம்லாம் ஊழல். தமிழ் நம்மெல்லாம் பேசுகிறோம். தமிழை பற்றி இவருக்கு செந்தமிழ் சீமான்னு பேர். ஆனால் அன்றைக்கி தமிழே உச்சரிக்க வராத, பேச முடியாத அவர்களெல்லாம் இன்றைக்கு நாடாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ நாங்கள் கூட சொன்னேன், எனக்கு எல்லாத்துக்கும் போர் அடிக்குது பார்த்துட்டா. தொடர்ந்து 55 வருஷம் 60 70 வருஷம் ஆச்சு போச்சு. எப்படி உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும்? அதே முகம், அதே கட்சி, அதே கொள்கை, எப்படி பிடிக்கும்? அப்போ என்ன, நாம் வளரவில்லையா? தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் வளரவில்லையா? நாங்கள் ஒரு பாடத்திட்டத்தை மாற்றிக்கிறோம். பல்கலைக்கழகத்தில் யாருக்கும் பாடத்திட்டத்தை மாற்றி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த வளர்ச்சிக்கேற்ற மாற்றம் வருகிற போதெல்லாம் நாங்களே எங்களுடைய பள்ளிக்கூடங்களுடைய சிலபஸை மாற்றிக்கொள்கிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். இல்லைன்னா சமீபித்து போயிடும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தானே ஏனோ தெரியல, 75 வருஷமாக பார்த்த அதே ஆட்கள், பார்த்த அதே கொள்கை, பார்த்து அதே மாதிரி பேச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்களை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம். காரணம், ஒன்று நாம் வளரவில்லை, அல்லது அவர்கள் அவங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அதனால் ஒரு முறை வந்தார் சீமானை பார்த்தார் ஒரு காரணத்துக்காக. சொன்னேன், இன்னைக்கு அவர் வந்ததை பற்றி பேசணும். அடுத்து சொன்னேன், தமிழ்நாடு பேச்சால் ஆட்சியை பிடித்தது. தமிழ்நாடு பேச்சு ஆற்றலால் தமிழ்நாடு ஆட்சியை பிடித்தது. பேச்சால் வந்த ஆட்சியை பேச்சால் ஆகிய உங்களால் தான் வெளியேற்ற வேண்டும். எப்படி முல்லை முள்ளால் எடுக்க வேண்டுமோ அதே போல பேச்சாற்றல் கொண்ட நீங்கள், உங்களை விரும்புகிறார்கள், மக்கள் விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் உங்கள் பேச்சால் மக்கள் இன்னைக்கு இளைஞர்களெல்லாம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கான வேகம் தெரிகிறது. ஆனால் வேகமாக இருங்கள். வேகம் போதாது, விவேகம். எனக்கு தெரியாத எதை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது, ஒரு விருப்பம் இருக்குது, உரிமை இருக்குது. ஆக விவேகத்தோடு இருங்கள். விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் இல்லையா? விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம். ஆகவே ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்லவர்களோடு சேர்ந்து நாட்டுக்கும் பெருமை சேர்த்து கோடான கோடி மக்கள் ஏகி கொண்டிருக்கிற அந்த மாற்றத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏன் தேவை செஞ்சோம்? எதை நான் சொன்ன மாதிரி ஹிட்லர்,
அதே போல் பாரக் ஒபாமா, அண்ணா அவர்கள்லாம் மிக சிறந்த பேச்சாளர்கள். இன்றைக்கு செயலாளர்களாக இருந்தாலும் அவங்க செயல் அப்புறம் தான் தெரியும். இன்றைக்கு பேச்சுக்காக நல்ல பேச்சை கேட்பதற்காக நல்ல பேச்சாளர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த தமிழ் பேராயத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு பேச்சாளர்களை உருவாக்க முடியுமோ அதை உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சி. பொறுத்தவரை இந்த முயற்சியின் மூலமாக வருங்காலத்தில் ஏறத்தாழ 2000 பேர் ஆர்வப்பட்டு கலந்து கொண்டு இன்றைக்கு அது 72 பேராக முடிவுற்று, இத்தனை பேரும் 72 பேரும் வருங்காலத்தில் நல்ல பேச்சாளர்களாக, முடிந்தால் அரசியல் தலைவர்களாக வர வேண்டும். ஆகவே மாற்றம் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும். அதற்கான சிறு முயற்சியை நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சி. சொல் தமிழா சொல், அது மிக மிக சிறப்பாக எங்களுடைய பேராய தலைவர் திரு நாகராஜன் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 7 மண்டலமாக பிரிக்கப்பட்டு அத்தனை பகுதிகளுக்கும் சென்று இந்த கருத்தை சொல்லி எண்ணற்ற மாணவர்களுடைய விவரங்களை நாம் திரட்டி இன்றைக்கு முடிவுகளை சொல்லி இருக்கிறார்கள். அதற்கான பரிசீலனை அவர்கள் பெற இருக்கிறார்கள். இந்த முயற்சியில் ஈடுபட்ட அத்தனை மாணவர்களையும், வெற்றி பெற அத்தனை மாணவர்களையும் பாராட்டுகிறேன். அதற்கு உறுதுணையாக இருந்த அவங்க பெற்றோர்களையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த முயற்சி தொடரும். சொல் தமிழா சொல் 25 2025 சொல்லும்போதே தொக்கி நிற்கிது. சொல் தமிழா சொல் 2025 ரொம்ப அழுத்தமாக சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பார்ட் 2 பார்ட் 3 போகுது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு தொடரும். தமிழ்நாட்டில் எண்ணற்ற இளைஞர்களையும் பேச்சாளர்களையும் அறிமுகப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் பேச்சாளர்கள் கொண்ட தமிழர்கள் நிறைய வர வேண்டும். அவர்களுக்கு அரசியலில் பங்கு பெற வேண்டும். நாட்டு அரசியல்னு சொல்லும்போது என்ன திடீர்னு அரசியல் இல்லாமல் நீயும் இல்லை, நானும் இல்லை. போட்டிருக்க சட்டை, வாங்குகிற கர்ச்சிப்பு எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அரசியல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அறியாமையில் இருக்கிறவர் என்று பொருள். அந்த அறியாமை நீக்கிற வகையில் நீங்கள் எல்லாம் வருங்காலத்தில் முதல்ல அரசியல் இல்லைன்னா நீங்கள் நல்ல வாக்காளர்களே இல்லை. யார் நல்லவன் கட்டவன், என்ன கட்சி, அதெல்லாம் இருக்குது. இன்னும் இருக்குது தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் நான் பார்க்கிறேன், இன்னும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கான். அவர்களுக்கும் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வறுமையை பயன்படுத்தி கொண்டு, வறுமை தானாக வரல, வறுமையை உண்டாக்குனவர்களே நம்ம தான். தமிழ்நாட்டில் வறுமையை உண்டாக்கியவர்கள் நாம் தான். உண்டாக்கி அவர்களே அதை பயன்பெறுகிறார்கள். வறுமையை பயன்படுத்தி கொண்டு அந்த நேரத்தில் மக்கள் உங்களிடம் என்னிடம் வாங்குகிற வரியில் இருந்து ரொம்ப ஒரு அம்மா அருமையாக பேசினாங்க. அந்த வேறு மாதிரி சொல்லாமல் வாக்குக்கு தொகை கொடுப்பது என்பதெல்லாம் சொன்னாமல் ரொம்ப அழகாக ஒரு அம்மா பேசினாங்க. தெரியல, அந்த மாதிரி நிலை இல்லாமல் வர வேண்டும். தமிழ்நாட்டு நல்ல ஆட்சி மலர வேண்டும். அது விரைவில் மலர வேண்டும். மேடையில் அமர்ந்திருக்கிற அவர்களால் ஒன்று சேர்ந்து மலர வைக்க வேண்டும். அதன் மூலமாக நாடு பயன்பெற வேண்டும். அதன் மூலமாக நாங்களும் பயன்பெறுவோம். காரணம், உங்களை போன்று நாங்களும் இந்த நாட்டிலே மாற்றம் வராதா என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையிலே இதை சொல்லுகிறேன். இங்கே வந்து பெருமைப்படுத்திய பெருமைக்குரிய மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, இந்திய ஜனநாயக கட்சி, எங்களுடைய இந்த இந்திய ஜனநாயக கட்சி சொல்லும்போது எங்களுடைய எதிர்கால நோக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றல்ல நாளை, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இந்திய ஜனநாயக கட்சி நாடாள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை ஆரம்பித்திருக்கு. அது நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வைரத்தை பட்டை தீட்டுவது போல தீட்டி ஒரு காலத்தில் எங்கள் நோக்கம் நிறைவேறும். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் அந்த குழுமம் இந்த நாட்டிலே இருக்கிற வரை இந்திய ஜனநாயக கட்சி இருக்கும்.
அந்த நேரத்தில் பெருமைக்குரிய என் தம்பிமார்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து அதை செய்து முடிப்போம். ஒரு தமிழன் இந்தியாவை ஆளுவான், தமிழன் விரைவிலேயே தமிழ்நாட்டை ஆளுவான் என்ற பெருமையோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த யாரை மட்டும் சொல்லு அப்படி எந்திரிச்சு